அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம். எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன். வழக்கம் போல் ஆன்மீக துளியும் ஜோதிட துளியும் இடம்பெற்றுள்ளன. தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முதலில் ஆன்மீக துளி ஒன்று பருகுவோம். இன்றைய ஆன்மீக துளியில் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்கார மாலையிலிருந்து ஓர் அற்புதமான பாடல். மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல் பொழிர் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்தலனே அந்த நான்முகனே. பொருளுரை: அனைத்து உயிர்களையும் ரட்சித்தருளும் மாயவனாம் அந்த நெடுமாலின் மருகனே, எல்லா உயிர்களின் துடிப்பிலும் அசைந்து நடனமாடிக்கொண்டிருக்கும் நடராஜரின் புதல்வனே, பூவுலக சிறு தெய்வங்களையும் விஞ்சி விண்ணில் உள்ள தெய்வங்களுக்கெல்லாம் மேலான நிலையில் உள்ள பெரும் கருணை தேவனை, ஞான சொருபியாய் சத்தியமான கடவுளை, இப்பூ உலகில் உலகோரும் உய்வடைய செயல்கொண்ட மீன்கள் துள்ளி குதித்து விளையாடும் பசும் சோலைகள் சூழ்ந்த திருச்செங்கோட்டின் மலையின் மேல் நின்றருளும் வேளனை நேரில் சென்று கண்டு வழிபட அடியனுக்கு 2 கண்கள் போதாது, 4000 கண்கள் கொண்டு அம்முருகப்பெருமானின் பேர் அழகை பருகிட வேண்டும். ஐயோ, அந்த பிரம்மன் எனக்கு 4000 கண்கள் படைக்காமல் செய்துவிட்டானே என அருணகிரிநாதர் முருகனின் அழகை பூரிப்புடன் போற்றி பாடி மகிழ்கிறார். இந்த பாடலுக்கான அடியனின் முழுமையான விளக்க உரையை மதுரை காசி குமரன் எனும் யூடியூப் சேனலின் கந்தர் அலங்கார பிளேலிஸ்டில் 100 பாடல் கொண்ட அந்த பிளேலிஸ்டில் 90வது பாடலில் கண்டும் அறிந்தும் நுகர்ந்தும் பகிர்ந்தும் இன்புறலாம். முருகனின் அருள் பெற்று உய்யலாம். இனி இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இன்றைய கிரக நிலை. மதுரை தீர்க்காம்சத்திற்கு காலை 6 மணிக்கு ரிஷப லக்னம். லக்னத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், குரு. சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, மேஷத்தில் செவ்வாய். இன்றைய நாளுக்குரிய பொதுவான ஜோதிட அம்சங்கள். குரோதி வருடம் வைகாசி மாதம் 30ஆம் நாள் புதன்கிழமை. ஆங்கில ஆண்டு 2024 ஜூன் மாதம் 12ஆம் நாள். இன்று சூரிய உதயம் காலை 5:57 அஸ்தமனம் மாலை 6:38. இன்று சஷ்டி திதி இரவு 7:16 வரை உள்ளது. அதன்பின் சப்தமி திதி. மகம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 2:12 வரை உள்ளது. அதன்பின் பூரம் நட்சத்திரம். ஹர்ஷன நாம யோகம் மாலை 5:16 வரை. அதன்பின் வஜ்ரநாம யோகம். கௌளவ கரணம் காலை 6:17 வரை. அதன்பின் தைத்துளை கரணம் இரவு 7:16 வரை. அதன்பின் கரஜை கரணம். அபிஜித் முகூர்த்தம் இன்று கிடையாது. பிரம்ம முகூர்த்தம் நாளை அதிகாலை 4:26 முதல் 5:12 வரை. விடிந்தாள் வியாழக்கிழமை. ராகு காலம் நண்பகல் 12:18 முதல் பிற்பகல் 1:53 வரை. யமகண்டம் காலை 7:32 முதல் 9:07 வரை உள்ளது. சந்திரா பலபெறும் ராசிகள் மிதுனம், சிம்மம், துலாம், விருச்சிகம், கும்பம் மற்றும் மீனம். சந்திராஷ்டமம் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய நாளுக்குரிய பொதுவான பலன்கள். இன்றைய நாளில் வானில் சூரியனோடு சுக்கிரனும் குருவும் மற்றும் புதனும் ரிஷபராசியில் உலவுகின்றனர். சிம்மத்தில் சந்திரனும், கன்னிராசியில் கேதுவும், கும்பராசியில் சனியும், மேஷத்தில் செவ்வாயும் அமர்ந்துள்ளனர். செவ்வாய், சூரியன், குரு, சந்திரன் வலுத்த நிலையில் உள்ளன. அரசு மற்றும் அரசாங்கத்தார் புதிய திட்டங்கள், உத்தரவுகள் வெளியிடுவர். சந்திரனுக்கு கேந்திர கோணங்களில் சனி, செவ்வாய், சூரியன், சுக்கிரன், குரு, புதன் உள்ளதால் வியாபாரம், வணிகம், வாணிபம், கொள்முதல், விற்பனை, உணவு, தானியம் வகைகளில் பல்வேறு திருத்தச் சட்டங்கள் வரும். சனி மற்றும் செவ்வாய் தன் சொந்த வீடுகளில் உள்ளதாலும், சனி 3ஆம் பார்வையாய் செவ்வாயை பார்ப்பதாலும் தொழிலாளர்களின் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்பட அரசாங்கத்தாரிடம் கோரிக்கைகளை வலியுறுத்துவர். கிளர்ச்சிகளிலும் ஈடுபடுவர். பெண்கள் அன்றாட வாழ்வில் எச்சரிக்கை இருக்க வேண்டும். உயர் பதவியில் உள்ள பெண்களுக்கு சோதனைகள் உருவாகும். தங்கம் மற்றும் வெள்ளியின் மதிப்பு உயர்ந்தே இருக்கும். இனி ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்ப்போம். அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.
இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பகிருங்கள். தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். நன்றி. தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள். மேசராசி அன்பர்களே, இன்று பிறர் உதவியுடன் எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம். உடன் பிறந்தோர்கள், குடும்பத்தவர்கள் ஆதரவுக்கரம் நீட்டுவர். சிறு தொழில், ஃபைனான்ஸ் தொழிலில் ஈடுபடுவோர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். நிலுவை பணம் வசூலாகும். வழக்குகள், பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வாகும். பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். வருமானமும் உயரும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி பரமேஸ்வரர். அதிர்ஷ்ட எண்கள் 8 மற்றும் 2. இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். ரிஷபராசி அன்பர்களே, இன்று எடுத்த பணிகளை திட்டமிட்டபடி நிறைவேற்றலாம். மனதில் சந்தோஷம் குடிகொள்ளும். தாயார் மற்றும் தாயாதி உறவுகள் சந்திப்பு உண்டு. அனைவருடனும் அனுசரித்து போவது நலம். யாருடனும் விவாதம் வேண்டாம். குறிப்பாக அரசாங்கத்தார் வேலைகளில் எச்சரிக்கை தேவை. நண்பர்கள் ஆதரவும் கடின முயற்சியும் தொடரும். பணியாளர்கள் ஏற்றம் பெறுவர். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கற்பக விநாயகர். அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 5. இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். மிதுன ராசி அன்பர்களே, இன்று திட்டமிட்டபடி எச்செயலையும் நிறைவேற்றுவதில் காலதாமதம் ஏற்படும். பொருள் விரயமும் வீண் பயணங்களும் உருவாகும். குழந்தைகள், உறவினர்கள், நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவிடுவர். பார்ட்னரோடு அனுசரித்து போவது நலம். கூட்டுத் தொழில் லாபம் குறைவு. செலவினங்களும் தொழில் மாற்றச் செலவுகளும் அதிகரிக்கும். பணியாளர்கள் பிறர் உதவி அல்லது ஆலோசனையின் பேரில் இன்று எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம். மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவுகளை முழுமையாக பின்பற்றுவது நலம். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 4. இன்று சந்திரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். கடகராசி அன்பர்களே, இன்று எச்செயலையும் பழுதின்றி ஆற்றி வெற்றி காணலாம். அட்டமத்து சனியின் தாக்கம் இருப்பதால் செயலில் நிதானமும் கவனமும் தேவை. தொழில், வியாபாரம், வணிகம், வாணிபத்தில் உள்ளோர்களும் சிறு முதலீட்டு தொழில் புரிவோர்களும் அதிக லாபம் ஈட்டுவர். நண்பர்கள் மூலம் ஆதரவும் உதவியும் பெறலாம். பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பணிச்சுமையும் அதிகரிக்கும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சுப்பிரமணியர். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9. இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். சிம்மராசி அன்பர்களே, இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே நிறைவேற்றுவதில் எந்த சிரமமும் ஏற்படாது. அதிகாரம் செலுத்தும் உயர் பதவியில் இருப்பவர்கள் மற்றும் முதலாளிகள் தங்கள் திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தி வெற்றி காண்பர். தொழில், வியாபாரம், வணிகம், வாணிபம் புரிபவர்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாளாக அமையும். புகழ், மதிப்பு, கௌரவம் உயரும். பணியாளர்கள் தமக்குரிய பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தி பணிபுரிந்தால் வெற்றியும் நிம்மதியும் பரிசாக பெறலாம். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சுப்பிரமணியர். அதிர்ஷ்ட எண்கள் 7, 2 மற்றும் 9. இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். கன்னிராசி அன்பர்களே, இன்று குறுக்கீடுகள், தலையீடுகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து எல்லா பணிகளையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம். பொறுமையும் நிதான போக்கும் தொடர்ந்து கடைபிடிக்கவும். நெடுநாள் கனவுகள் வர இருக்கும் நாட்களில் பலிதமாகும். செலவினங்களில் கவனம் செலுத்தி அவற்றை கட்டுப்படுத்தி சேமிக்கும் குணத்தை வளர்க்க வேண்டும். குழந்தைகள் போக்கு அதிருப்தி தரும். பணியாளர்கள் பணிச்சுமை அதிகரித்த போதிலும் அனைத்தையும் ஆற்றி நிம்மதி பெறலாம். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர். அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 8. இன்று சுக்கிரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். துலா ராசி அன்பர்களே, எச்செயலையும் பிறர் உதவியின்றி பொறுமையுடன் செயலாற்றி வெற்றியும் நிம்மதியும் காணலாம். யாருடனும் விவாதம் வேண்டாம். பேச்சில் கவனம் தேவை. வீண் அலைச்சலும் அனாவசிய செலவுகளும் அதிகரிக்கும். பார்ட்னரோடு அனுசரித்து போவது நலம். ராசிநாதன் 8ஆம் இடத்தில் பாக்யாதிபதியோடு சேர்ந்துள்ளதால் சுப நிகழ்ச்சிகள் நிறைவேற்றுவது இன்று சவாலான பணியாக அமையும். பணியாளர்களுக்கு பணிச்சுமையும் அலைச்சலும் அதிகரிக்கும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சபரிமலை ஐயப்பன். அதிர்ஷ்ட எண்கள் 4. இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று செயல் வேகம் அதிகரித்து அனைத்து குறுக்கீடுகளையும் தடைகளையும் தகர்த்து எந்த செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம். கூட்டுத் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் தர வாய்ப்பில்லை. பிறருடன் அனுசரித்து போவது நலம். அவசர பயணங்களும் அதில் சிறு மாற்றமும் ஏற்படும். நண்பர்களின் உதவி பெறுவதில் தாமதமும் தடைகளும் ஏற்படும். பணியாளர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் தோன்றிய போதிலும் அனைத்தையும் சுமூகமாய் முடித்து வெற்றி காணலாம்.
இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 1. இன்று சந்திரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். தனுசு ராசி அன்பர்களே, இன்று அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும். ஆலோசனைகள், அறிவுரைகள் பிறர்க்கு பகர்வதில் லாபம் இல்லை. எதிர்மறை சிந்தனையாளர்களிடம் மோதல் வேண்டாம். பிறரிடமிருந்து கடுகளவு உதவியும் எதிர்பார்க்க வேண்டாம். பார்ட்னரிடமும் கணவன் மனைவியிடமும் வாக்குவாதம் தவிர்க்கவும். பணியாளர்களுக்கு பணிச்சுமையும் அலைச்சலும் விருப்பமில்லா இடமாற்றமும் உருவாகும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சுப்பிரமணியர். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 1. இன்று சூரியன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். மகர ராசி அன்பர்களே, இன்று எல்லா செயல்களையும் திறம்பட ஆற்றி வெற்றி பெற இறை அருளும் தன்னம்பிக்கையும் கை கொடுக்கும். கற்ற கல்வியும் பெற்ற அறிவும் துணை செய்யும். நண்பர்கள், பெரியோர்கள், உயர்ந்தவர்கள் ஆதரவும் உதவியும் தக்க சமயத்தில் கேட்டும். எதிர்ப்பாளர்களும் நண்பர்களாய் மாறுவர். பணியாளர்கள் முதலாளிடமிருந்து பாராட்டுக்களை பெறுவர். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர். அதிர்ஷ்ட எண்கள் 5. இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். கும்பராசி அன்பர்களே, இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றிட நண்பர்கள் உதவியும் உடன் பிறந்தோர்கள் ஆதரவும் கேட்டும். வீடு, வாகனம் வாங்கிட திட்டமிட மிகச்சிறந்த நாள். குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் பற்றிய சிறந்த முடிவுகள் எடுக்க இன்று உகந்த நாள். வரவு செலவுகளில் எப்பொழுதும் ஒரு தனி கவனம் செலுத்துவது அவசியம். பணியாளர்கள் தமக்குரிய பணிகளை முழு கவனத்துடன் செயலாற்றி வெற்றி காண்பர். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர். அதிர்ஷ்ட எண்கள் 6. இன்று சுக்கிரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். மீனராசி அன்பர்களே, இன்று தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியின் பேரில் எல்லா செயலையும் முழுமையாக நிறைவேற்றி நிம்மதியும் வெற்றியும் பெறலாம். கூட்டுத் தொழில் எதிர்பார்த்த லாபம் தராது. செவ்வாய் 2ஆம் இடத்தில் உள்ளதால் குடும்பத்தில் சலசலப்புக்கு குறைவு இருக்காது. பொறுமையும் பேச்சில் இனிமையும் விடாது கடைபிடிக்கவும். பெற்றோர்கள் மற்றும் உடன் பிறந்தோர்களின் உதவியும் ஆதரவும் தொடரும். பணியாளர்கள் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டி வரும். இடமாற்றமும் சிலருக்கு அமையும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சுப்பிரமணியர். அதிர்ஷ்ட எண்கள் 9. இன்று சந்திரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன். இனி ஜோதிட துளி ஒன்று பருகுவோம். இன்றைய ஜோதிட துளியில் ஜாதக அலங்காரத்தில் 304வது பாடல் ராஜயோகம் பற்றிய குறிப்பு. பகரும் மந்தனுக்கு 2இல் சசி இருந்து பண்புடன் 3ஆம் இடத்தில் அரசந்தானும் சகமறியவே இருந்தால் ராஜயோகம். ஜாதக அலங்காரம் கூறும் மற்றுமோர் ராஜயோக அமைப்பு பற்றி இன்றைய ஜோதிட துளியில் பார்ப்போம். சனிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் அமர 3ஆம் இடத்தில் குரு அமர ராஜயோகம் ஆகும். இந்த யோக அமைப்பு லக்னம் குறிப்பிடாமலும் ஸ்தானபலம் உச்சம், ஆட்சி, நட்பு, சமம், பகை, நீச்சம் பற்றி குறிப்பிடாமலும் பொதுவாக சொல்லப்பட்டுள்ளதால் எல்லா லக்னத்தவர்களுக்கும் இந்த விதி பொருந்தும். சனி, சந்திரன், குரு என அடுத்தடுத்த ராசிகளில் அமரும் பட்சத்தில் இந்த ராஜயோகம் சித்திக்கும். ஸ்தானபலம், லக்னபலம் குறிப்பிடாமல் போனாலும் ராஜயோகத்தின் அளவை சொல்லப்பட்ட 3 கிரகங்கள் சமம், பகை, நீச்சம் பெறாமலும் நட்பு, ஆட்சி, உச்சம் பெற்றால் அதில் முதல் தரமான யோகம் என்று எடுத்துக்கொள்ளலாம். மேலும் அந்த 3 கிரகங்களும், அதாவது சனி, சந்திரன் மற்றும் குரு லக்னாதிபதியாகவோ பாக்யாதிபதியாகவோ ராசியாதிபதியாகவோ அமைய பெற்றாலும் கேந்திர கோண ஸ்தானங்களில் அமர்ந்தாலும் ராஜயோகம் மேன்மை பெற்றதாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். விதியில் சொல்லப்பட்ட கருத்தினை எடுப்பதோடு பலம், ஸ்தானம், பாவம் பார்ப்பது அவசியமே. மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர், பிறந்த நேரம், தேதி, ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் 9486105473 மூலமோ அல்லது astrokumaran@gmail.com எனும் இமெயில் மூலமாகவோ அனுப்பி உடன் அறியலாம். திருமணம் பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம், தேதி, ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் பார்க்க, பொருத்தம் பார்க்க, பலன்களை அறிந்து கொள்ள அதற்கு உண்டான கட்டணத்தை ஜிபே, பேடிஎம் மூலம் செலுத்த வசதி உண்டு. மதுரை காசி குமரன் 9486105473 astrokumaran@gmail.com. மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.